ஓம் சாந்தி. ஒரு கேள்வி. சிலர் முகத்தை பார்த்தாலே நமக்கு அமைதி கிடைக்குது. சிலரோட முகத்தை பார்த்தாலே மனசு லேசாகுது. சிலர்கிட்ட 2 நிமிஷம் பேசினாலே போதும், இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க கூட இருக்கலாமான்னு தோணுது. ஏன் தெரியுமா? அவங்களுடைய முகத்துல ஒரு விசேஷமான ஒளி இருக்கு. அது மேக்கப்போட ஒளி கிடையாது, அது பணத்தினுடைய ஒளி கிடையாது, பதவியினுடைய ஒளியும் இல்லை, அது ஆத்மாவினுடைய ஒளி. நாம் எல்லாருமே அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். முகம் அழகாக இருக்கணும், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பரமாத்மா சொல்கிறாரு, முகத்தின் அழகை விட மனதின் அழகு தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, முகம் அப்படின்றது மனதினுடைய கண்ணாடி. மனதில் அமைதி இருந்தது அப்படின்னா முகத்தில் தெரியும், மனசில் அன்பு இருந்தது அப்படின்னா முகத்தில் தெரியும், மனசில் திருப்தி இருந்தால் முகத்தில் தெரியும். கவனிச்சு பாருங்க, ஒருத்தவங்க நம்ம கிட்ட சரியாவே பேசுறது இல்லை அப்படின்னா முகம் மாறிடுது. நாம எதிர்பார்த்தது நடக்கலை, அப்போ முகம் மாறிடுது. யாரும் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னா முகம் மாறிடுது. ஒரு சிறிய விஷயம்தான், ஆனால் அந்த சின்ன விஷயம் நம்மளுடைய மன அமைதியை எடுத்துட்டு போயிடுது. அப்புறம் முகமலர்ச்சியும் காணாமல் போயிடுது. பல பேர் நினைக்கிறாங்க, எல்லாம் சரியாக நடந்தாதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு. ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம விருப்பப்படி நடக்குமா? இல்லை. அப்படின்னா நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எப்போவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? கிடையாது. ராஜயோகம் என்ன சொல்லுது தெரியுமா? சூழ்நிலை மாறினாதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படி கிடையாது. நான் மகிழ்ச்சியாக இருந்தால் சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதுதான் ஆன்மீக சக்தி. இன்னைக்கு பாப்தாதா ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு, சரளமாக இருங்க அப்படின்னு. சரளம்னா என்ன? எல்லாத்தையும் விட்டுறது இல்லை, எளிமையாக இருக்கிறது, பிடிவாதம் இல்லாமல் இருக்கிறது, நான் மட்டும்தான் சரி அப்படின்ற எண்ணத்தை விட்டுடுறது, மற்றவங்களை ஏற்றுக்கிறது. இப்போ தண்ணியை பாருங்க, கண்ணாடியில் ஊற்றுனா கண்ணாடி வடிவம் இருக்கும், குடுவையில் ஊற்றுனா குடுவை வடிவம் இருக்கும். எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றுறோமோ அந்த வடிவம் தண்ணி இருக்கும் இல்லையா? அதற்கு சண்டை இல்லை, அதுக்கு பிடிவாதம் இல்லை, அதனால தான் அது எப்போவுமே அமைதியாக ஓடுது. நாம் கூட அப்படியே இருந்தால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை காணாமல் போயிடும். இன்னைக்கு மனிதர்கள் அதிகமாக இழந்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? பணம் இல்லை, பொறுமை. எல்லாமே உடனே வேணும், உடனே பலன் வேணும், உடனே மாற்றம் வேணும், உடனே பாராட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயற்கையை பாருங்க, ஒரு விதை இன்னைக்கு விதைச்சா நாளைக்கே மரமாக மாறிடுமா? கிடையாது. அதற்கு காலம் தேவை, பொறுமை தேவை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பொறுமைன்றது ரொம்ப முக்கியமானது. பௌர்ணமி நிலாவை பார்த்துருக்கீங்களா? அது யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை என்னை பாராட்டுங்க அப்படின்னு. அது தன்னுடைய ஒளியை அமைதியாக கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி ஒரு யோகி ஆத்மா யாராவது பாராட்டினாலும் சிரிப்பாங்க, பாராட்டலனாலும் சிரிப்பாங்க. சூழ்நிலை நல்லதாக இருந்தாலும் சிரிப்பாங்க, சூழ்நிலை சவாலாக இருந்தாலும் சிரிப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுடைய மகிழ்ச்சி வெளியில இல்லை, உள்ள இருக்கு. இப்போ ஒரு ஆழமான கேள்வி. நம்மளுடைய முகத்தை பார்த்தா மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க? பயம், அழுத்தம், தூரம், இல்லை அமைதி, அன்பு, நம்பிக்கையை ஃபீல் பண்ணுறாங்களா? ஒரு தேவதை முகத்தை போல ஃபீல் பண்ணுறாங்களா? நம்முடைய முகமும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் எளிமையான ஆத்மாவா? சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுறேனா? என்னுடைய முகம் அமைதியை வெளிப்படுத்துதா? என்னுடைய மகிழ்ச்சி சூழ்நிலையை சார்ந்ததாக இருக்கா, இல்லை பாபாவின் நினைவை சார்ந்ததாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு படுங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்களை ஒரு ஒளி நிறைந்த ஆத்மாவாக உணருங்க. நான் அமைதியான ஆத்மா, நான் பாபாவின் அன்பான குழந்தை, என் மனம் லேசாக இருக்கிறது, என் இதயம் திருப்தியாக இருக்கிறது, என் முகம் முழு நிலவு போல மலர்கிறது. என்னை பார்க்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் அமைதியை அனுபவிக்கிறார்கள், அன்பை அனுபவம் செய்கிறார்கள், சக்தியை அனுபவம் செய்கிறார்கள். ஓம் சாந்தி. நினைவில் வச்சுக்கோங்க, முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு சில நிமிஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும்.
ஆனால் ஆத்மாவில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் வாழ்நாள் முழுவதும் ஒளிரக்கூடியதாக இருக்கும். பாபாவினுடைய நினைவில் இருங்க, எளிமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. உங்கள் முகம் இயல்பாகவே மலர்ந்திருக்கும். உங்களுக்கு அருகில் உள்ள பிரம்மா குமாரிகள் இலவச தியான மையத்தோடு இணையறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓம் சாந்தி.